நான் வாங்குற இந்த 6,000 ரூபாய்க்கு நான் 13 கோடிக்கு நான் எங்க போய் கட்டுவேன்? உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு ஜெராக்ஸ் இருந்தால் மட்டுமே போதும், உங்களை ஈஸியாக ஸ்கேம் பண்ணிடலாம். ஆம்பூர் அருகே தினக்கூலி தொழிலாளிக்கு 2,76,00,000 ரூபாய் ஜிஎஸ்டி வரி செலுத்த கேட்டு நோட்டீஸ் வந்துள்ளது. இதுல இருந்தா நம்மள ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரொம்பவே சிம்பிளா இந்த கவர்மெண்ட் வெப்சைட்ல போய் இந்த செட்டிங் எல்லாத்தையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்க வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பிரைவேட்டான சோப் மேனுஃபேக்சரிங் கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட மாச சம்பளம் 8,000 ரூபாய். இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து கார் டிரைவரா இருக்காரு. வழக்கம் போல இவங்களுக்கு சேலரி வந்ததுக்கு அப்புறமா ஏடிஎம்ல இருந்து அந்த காசை எடுக்கலாம்னு போய் பார்த்திருக்காங்க. இதுல இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னு வந்திருக்கு. என்னடா இப்பதான் சேலரி இருக்குமே அதுக்குள்ள வரலன்னு உங்க ஹஸ்பண்ட் ரொம்பவே ஷாக் ஆகி உடனே ஒரு போன்ல இருக்கிற யூபிஐ ஆப் கூகுள் பே ஓபன் பண்ணி அவரோட பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கறாரு. 13 கோடி கிட்ட நெகட்டிவ்ல இருக்கு. நம்ம லைஃப் டைம் சேவ் பண்ணா கூட நம்மளால இவ்வளவு பெரிய அமௌண்ட் சேவ் பண்ண முடியாது. ஆனா நம்ம அக்கௌண்ட்ல 13 கோடி கிட்ட நெகட்டிவ்ல இருக்குன்னு உடனே பதறி போய் பக்கத்துல இருக்கிற பேங்க்ல விசாரிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. நீங்க டாக்ஸா மட்டும் 13 கோடி ஜிஎஸ்டி பே பண்ணணும்னு அவங்களுக்கு சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, இன்னொரு அம்மா அவங்களோட மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் எடுக்கலான்னு போகும்போது அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்லயும் கிட்டத்தட்ட 1.5 கோடி கிட்ட நெகட்டிவ்ல இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு 2 கோடி 5 கோடி 10 கோடின்னு நிறைய அமௌண்ட் அவங்களுக்கு ஜிஎஸ்டியா பே பண்ண சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி கேசஸ் எல்லாத்துலயுமே ரொம்பவே காமனா இருக்கிறது என்னன்னா ஜிஎஸ்டி. இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லைனா ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா அவங்க மிகப்பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கிறது ஜிஎஸ்டி தான். ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு நான் மந்த்லி ஃபைல் பண்ணணும், இல்லை நிறையவே ப்ராப்ளம் இருக்குன்னு நிறைய பேர் பிஸ்னஸே பண்ணாமல் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது உங்களோட நியூஸ் சேனல்லையும் சோஷியல் மீடியா பேஜ்லையும் ஜிஎஸ்டினால இவ்வளோ பெரிய ஸ்கேம் நடக்குது, நீங்கள் இவ்வளோ ஜிஎஸ்டி பே பண்ணணும்னா அவங்க கண்டிப்பாக பிஸ்னஸ்க்குள்ளே வர மாட்டாங்க. இதனாலேயே நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணாமே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் என்ன, ஜிஎஸ்டி எடுத்த எல்லாருக்குமே இவ்வளோ கோடி கணக்கில் ஃபைன் போடுவாங்களா, இல்லை இது யாராச்சும் பண்ணுற ஸ்கேமா? இந்த ஸ்கேமர் டார்கெட் பண்ணுறதுனா யாருன்னா வில்லேஜ் சைடில் இருக்கிற பீப்புள்ஸ், இல்லை இதை பற்றி பெருசாக அவேர்னஸ் இல்லாதவங்க, பெருசாக சோஷியல் மீடியாவோ ஆன்லைனோ யூஸ் பண்ண தெரியாதவங்களை தான் மெயினாக இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. இவங்க ஃபஸ்ட்டு பண்ணுற கோலே என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு வில்லேஜாக போய் உங்களுக்கு நான் கவர்மெண்ட் ஸ்கீமில் உங்களுக்கு பணம் வாங்கி தரேன், எக்ஸாம்பிள் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இல்லை மாதம் உங்களுக்கு நான் 2,000 ரூபா, நீங்கள் வயசானவங்களா இருக்கீங்க உங்களுக்கு வாங்கி தரங்கிற பேரில் பொய்யா அவங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்மள்ட்ட இந்த ஆதார் கார்டு, பேன் கார்டுலாம் வாங்கிட்டு போயிட்டாங்களே, இதை வச்சு அவங்களே ஃபேக்காக ஒரு அட்ரஸ், அவங்க பேரையே ஒரு ஃபோன் நம்பரும் கிரியேட் பண்ணிட்டு அவங்க நியூவாக ஒரு ஜிஎஸ்டி கிரியேட் பண்றாங்க. அந்த ஜிஎஸ்டியை வச்சு நம்மளுக்கு தெரியாம நம்ம பேர்ல ஒரு கம்பெனியை கிரியேட் பண்றாங்க. அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேமர் வந்து உங்களோட ஃபோன் நம்பரே கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட ஃபோன் நம்பரை யூஸ் பண்றதுனால உங்களுக்கு எந்தவித ஓடிபியும் வராது. உங்களுக்கு தெரியாமையே ஜிஎஸ்டி எடுத்துருவாங்க, ஒரு கம்பெனியும் ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. சரி, ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறது நல்ல விஷயம் தானே, எதுக்கு அவங்க பேர்லேயே கிரியேட் பண்ணாமல் நம்மளோட டேட்டாவை இல்லீகலாக எடுத்து நம்ம பேரில் நமக்கு தெரியாமே ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க இதில் பண்ண போகிறதே மிகப்பெரிய ஸ்கேம். அது எப்படி பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், உங்களோட டேட்டாவை திருடியே 11 என்டர்பிரைஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த கம்பெனிக்கு கீழே நாங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இல்லை ஹோம் அண்ட் ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே சேல் பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஃபேக்காக ஆரம்பிச்ச 11ங்கிற கம்பெனிலேருந்து இப்போ இந்த இடத்துல நான்சின்னு இன்னொரு கம்பெனி இருக்குன்னு வச்சுப்போம். இந்த கம்பெனிக்கு ஒரு 100 கோடிக்கு குட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. நல்லா நோட் பண்ணுங்க, இந்த இடத்துல இன்வாய்ஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ணுவாங்க, எந்தவித டிரான்சாக்ஷனுமே அவங்க 2 பேருக்குள்ள கிடையாது. இது ஒரு ஃபேக்கான இன்வாய்ஸ். இப்போ இவங்களோட இன்வாய்ஸ் படி இந்த நான்சிங்கிற கம்பெனிலேருந்து 100 கோடி ரூபாய்க்கு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ கன்சியூம் பண்ணியிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு இவங்களோட டாக்ஸை இன்புட் கிரெடிட்ஸாக கொடுன்னு கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள், இவங்க 100 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னா இவங்களுக்கு 18 கோடி டாக்ஸ் இன்புட் கிரெடிட்டாக எடுத்துக்க முடியும். அதாவது அவங்க கட்ட வேண்டிய டாக்ஸை கட்ட வேணாங்கிறது தான் இதுக்கான மீனிங். இப்போ இவங்க ஃபேக்காக கிரியேட் பண்ணி வச்சிருக்க கம்பெனிலேருந்து 100 கோடி 50 கோடி 1000 கோடின்னு நிறைய ஃபேக்கான இன்வாய்ஸஸ் ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சைடு இந்த நான்சிங் கம்பெனிலேருந்து ₹1 கூட ஸ்பெண்ட் பண்ணாம கவர்மெண்ட்டை ஏமாத்தி அதுக்கான டாக்ஸ் இன்புட் கிரெடிட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல 11 கம்பெனிலேருந்து எவ்வளோ ட்ரேட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கான டாக்ஸை இவங்க கட்டணும். இவங்க எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கான இன்புட் கிரெடிட்ஸை இவங்க எடுத்துக்கணும். இன்புட் கிரெடிட்ஸை மட்டும் எடுத்துட்டு இவங்க கட்ட வேண்டிய டாக்ஸை கட்டும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே கடையை மூடிட்டு ஆள் அப்ஸ்டாண்ட் ஆயிடுவாங்க. அவங்களை தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே கவர்மெண்ட்லேருந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கட்ட வேண்டிய டாக்ஸ் அமௌண்ட் எதுவுமே கட்டாம இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த கம்பெனி யாரு பேர்ல இருக்குன்னு பார்ப்பாங்க. அப்பதான் நம்ம மாட்டிப்போம். ஏன்னா கம்பெனி உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட பேன் கார்டை வச்சு தான் ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. ஜிஎஸ்டியும் உங்க பேர்ல தான். யாருங்க பாஸ்? அதுக்கப்புறமா இந்த பேன் கார்டோட எந்தெந்த அக்கௌண்ட்லாம் லிங்க் ஆயிருக்கோ அது எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு லீகலாக ஒரு நோட்டீஸ் அனுப்பி சம்டைம்ஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக உங்கள் வீட்டுக்கு போலீஸ் கூட வரலாம். ஏன்னா நீங்கள் தான் அந்த கம்பெனியோட ஓனர். சரி, இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி இஷ்யூலலாம் நீங்களும் மாட்டாமல் இருக்கணும், உங்களோட டேட்டா எல்லாத்தையும் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும்னா அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதில் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் என்னன்னா, யார் கேட்டாலுமே உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு ஜெராக்ஸை ஜஸ்ட் ஒரு ஜெராக்ஸ் தானே அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக கொடுத்துறாதீங்க. அதோட சீரியஸ்னஸை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வேலிடான இடங்கள்ல மட்டும் கொடுங்க. இன்னும் நிறைய இடங்கள்ல நீங்க ப்ரூஃப்காக கொடுக்கும் போதும் சரி, இல்ல ஹோட்டல்ல போய் நீங்க செக் இன் பண்ண போதும் சரி, இந்த மாதிரியான இடங்கள்லாம் உங்களோட ஒரிஜினல் ஆதாரை நீங்க கொடுக்கணும்னு தேவை கிடையாது. மாஸ்க்டு ஆதாரை நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். மாஸ்க்டு ஆதார்னா என்னன்னா, உங்களோட
என்டையர் ஆதார் நம்பரில் ஷோ ஆகாது, லாஸ்ட் ஒரு 4 டிஜிட் மட்டும் தான் ஷோ ஆகும். இதுவே நிறைய இடங்களில் கவர்மெண்ட்டில் ப்ரூஃப் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு தான் சொல்கிறாங்க. எந்த இடங்கள்லாம் முடியுதோ நீங்கள் மாஸ்க்டு ஆதாரை யூஸ் பண்ணுங்கள். இந்த மாஸ்க்டு ஆதார் டவுன்லோட் பண்ணுறதும் ரொம்பவே சிம்பிளான ஆப்ஷன் தான். ஆதார் அப்ளிகேஷன் இருந்தாலே போதும், இல்லைனா கவர்மெண்ட் ஆதார் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் மாஸ்க்டு ஆதாரை நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதோட பாஸ்வேர்டுமே உங்களோட நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஜஸ்ட் அதையே நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த இடங்களில் ப்ரொவைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்மளால பயோமெட்ரிக்ஸ் எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சுக்க முடியும். எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சிம் வாங்கும் போது நீங்கள் தான் அந்த பர்சன் வெரிஃபை பண்ணும்போது உங்களோட ஃபிங்கர் பிரிண்டை வச்சு தான் வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஃபிங்கர் பிரிண்டை வச்சு உங்களோட ஆதார் டேட்டா வெரிஃபை பண்ணுறீங்களோ அதை உங்களால் வேணுங்கிற போது லாக் பண்ண முடியும், வேணாங்கும் போது அன்லாக்கும் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டீங்க, ரொம்பவே ரேராக தான் இந்த மாதிரி வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுவேன்னா நீங்கள் பயோமெட்ரிக்கை லாக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பயோமெட்ரிக் எப்படி லாக் பண்ணி வச்சுக்கலாம்னு பார்க்கலாம். இதுவும் ரொம்பவே சிம்பிளான ஆப்ஷன் தான். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அது கவர்மெண்டோட அஃபிஷியல் ஆதார் வெப்சைட் தான். இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல பயோமெட்ரிக் லாக்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த பயோமெட்ரிக் லாக்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ மட்டும் இதை நீங்கள் அன்லாக் பண்ணுற மாதிரியும் செட் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த ஆப்ஷனை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் அதை வெரிஃபை பண்ணி சிம் கார்டோ இல்லை எங்கெல்லாம் வெரிஃபை பண்ணுறீங்களோ இந்த ப்ராசஸ் உங்களால் பண்ண முடியாது. அதையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எல்லாருமே பண்ண வேண்டிய ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஸ்டெப் என்னன்னா, இதுக்கு முன்னாடி உங்கள் பேரில் ஏதாச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜுக்கு வந்துடும். இதில் உங்களோட பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் நான் என்னோட பேன் கார்டு நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுறேன். ஜஸ்ட் என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை சால்வ் பண்ணிக்கோங்க. இது வந்து அஃபிஷியலான ஜிஎஸ்டி வெப்சைட் தான். இல்லை அந்த லிங்க்கை கிளிக் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கூகுளில் போய் ஜிஎஸ்டி பேன் வெரிஃபைன்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடும். ஜஸ்ட் இந்த கேப்சாவையும் சால்வ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சர்ச் கொடுப்போம். இப்போ நான் சர்ச் கொடுத்தோன்னே உங்களோட பேன் கார்டுக்கு கீழே ஏதாவது ஜிஎஸ்டி எடுத்திருக்கீங்களா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களாங்கிற எல்லா டேட்டாவுமே இந்த இடத்துல ஷோ ஆகும். இது உங்களோட டேட்டா தான். நீங்கள் தான் வந்து இது பிஸ்னஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அப்படியே இக்னோர் பண்ணிவிடுங்க. நீங்கள் எந்த வித பிஸ்னஸுமே பண்ணல, ஜிஎஸ்டி நீங்கள் எடுக்கலைன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எந்த டேட்டாவுமே ஷோ ஆகக்கூடாது. அப்படி ஒருவேளை உங்களுக்கு டேட்டா ஷோ ஆனிச்சுன்னா யாரோ உங்களோட நேமை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். இதை பற்றி நீங்கள் உடனே பயப்பட வேணாம். ரொம்பவே சிம்பிளான ஆப்ஷன் தான். இந்த இடத்துல செலக்ட் ரிப்போர்ட்னு ஒரு செக்ஷன் இருக்குல்ல, ஜஸ்ட் அது மேலே டிக் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரிப்போர்ட் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க ரிப்போர்ட் உடனே ஜெனரேட் பண்ணுங்க. ஜிஎஸ்டில இருந்து அதுல ஆக்ஷன் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், நீங்க உடனே ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணணும்னு உங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையும் அன்ஆத்தென்டிகேட் பர்சன் வந்து கேட்குறாங்க, இல்லை உங்க ஃபோனுக்கு ஓடிபி வந்திருக்கும் சொல்றாங்க, உங்க பேங்க் அக்கௌண்ட்ல லிங்க் பண்ணு சொல்றாங்கன்னா எந்த வித அஃபிஷியலுமே கவர்மெண்ட் சைட்லேருந்தோ இல்லை பேங்க் சைட்லேருந்தோ உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஓடிபி கேட்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த ஓடிபிஸை நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள்லாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு பயப்படாதீங்க. ஜிஎஸ்டி இருந்தால் தான் உங்களை ஸ்கேம் பண்ணுவாங்கன்னு கிடையாது. இந்த கேஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஜிஎஸ்டினா என்னன்னே தெரியாது. வெறும் உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டை வச்சு மட்டுமே உங்களை ஸ்கேம் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் எல்லா ப்ராசஸும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல நியூஸ் சேனல்ல சொல்றாங்க, சோஷியல் மீடியாஸ்ல வருது ஜிஎஸ்டினால ஸ்கேம்ங்கிற மாதிரிலாம் நீங்களே ஒரு முடிவுக்கு வராதீங்க. இந்த மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஃப்ரீயா இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அழுத்திடுங்க.